சரி, வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக திருநெல்வேலி அருகே மானூர் பகுதிகளில் இறந்த கோழிகளை திறந்த வெளியில் வீசிய பண்ணை உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மதவகுறிச்சி என்ற கிராமத்தின் அருகே அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் நூற்றுக்கணக்கான இறந்த கோழிகளை கொட்டி சுகாதார சீர்கேட்டையும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து சத்தியம் தொலைக்காட்சி நேற்று காலை விரிவான செய்தி வெளியிட்டிருந்தது. இதன் எதிரொலியாக உடனடியாக களத்தில் இறங்கிய மானூர் காவல்துறையினர் கோழிப்பண்ணை உரிமையாளர் உட்பட 2 பேரை உடனடியாக கைது செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் நூற்றுக்கணக்கான இறந்த கோழிகளை கொட்டிவிட்டு அப்பகுதியில் சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசியதோடு தெரு நாய்கள் அந்த கோழிகளை தின்று வந்ததால் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டது. கிராம மக்களிடையே இது பெரும் பீதியை ஏற்படுத்தியது. குறிப்பாக பறவை காய்ச்சல் போன்ற கொடிய நோய்களால் இந்த கோழிகள் இறந்திருக்கலாமோ என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழுந்தது. இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்ட விரிவான செய்தி மாவட்ட நிர்வாகத்தையும் சுகாதார துறையையும் காவல்துறையினரையும் உடனடியாக அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றது. இதனை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் கோழி பண்ணை நடத்தி வந்த திருநெல்வேலி டவுனை சேர்ந்த சோழராஜன் என்பவரின் மகன் 33 வயதான பரத் மாரி என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை என்பது தெரிய வந்தது. இறந்த கோழிகளை முறையாக அப்புறப்படுத்தாமல் தனது பண்ணையில் வேலை பார்க்கும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 20 வயதான பிலாம் அகமது என்ற ஊழியருடன் சேர்ந்து அந்த பண்ணையில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள அரசு நிலத்தில் இதை கொட்டிச் சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து மானூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சஜய் அளித்த புகாரின் பேரில் கோழி கழிவுகளை பொது இடத்தில் கொட்டி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்திய பண்ணை உரிமையாளர் பரத் மாரி மற்றும் அவரது ஊழியர் பிலாம் அகமது ஆகிய இருவரையும் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்த போதும் பிற துறைகளின் ஒத்துழைப்பு, சுகாதாரத்துறை மற்றும் பிற துறைகளின் ஒத்துழைப்பு இல்லாதது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. பொதுவாக இதுபோன்ற சம்பவங்களில் கிராம நிர்வாக அலுவலர் அல்லது சுகாதாரத்துறையினர் அளிக்கும் புகாரின் பேரிலேயே நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இது தொடர்பாக அவர்கள் எதுவும் புகார் அளிக்காத நிலையில் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர், மானூர் காவல் நிலைய ஆய்வாளர் சஜய் அளித்த புகாரின் பேரிலேயே இந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இறந்த கோழிகள் பாக்டீரியா, வைரஸ் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்றவை நோய் உண்டாக்கும் கிருமிகளின் கூடாரமாக திகழ்கிறது. எப்பொழுதுமே இதுபோன்ற பொது வெளியில் இறைச்சி கழிவுகளை கொட்டிச் செல்வோர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், கேரள மாநிலத்தில் சமீபத்தில் அமீபா மூளையை தின்னும் அமீபா நோய் பரவலாக பரவி வரும் நிலையில் இதுபோன்ற பொது இடங்களில் சுகாதாரத்துறையினர் மேம்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே திருநெல்வேலி மக்களின் பொதுவான கருத்தாக இருக்கிறது.